பிசினஸ்ல பொதுவாக ஒரு கான்செப்ட் இருக்குங்க, இந்த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். அதை பத்தின டீடைல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதர் கண்ட்ரீஸ்லயும் சரி, இந்தியாவிலும் சரி, இந்த ப்ராடக்ட் பத்தின அவேர்னஸ் பொதுவாக இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்காரங்கிட்ட ஹோட்டல்காரங்கிட்டயும் அந்த அவேர்னஸே கிடையாதுங்க. இந்த ப்ராடக்ட்ஸை உங்க சிட்டிஸ்ல நீங்க எடுத்து ஃபர்ஸ்ட் உள்ள மார்க்கெட்ல என்டர் ஆகும்போது நீங்க தான் ஒரு ஃபர்ஸ்ட் சப்ளையரா இருப்பீங்க. இந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்ககிட்ட ட்ரையல் கொடுத்து அங்க சக்சஸ் பண்றது மூலியமா நீங்க தான் அந்த மார்க்கெட்டை டாமினேட் பண்ற மாதிரி இருப்பீங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க யூஏல இருக்கீங்க, நீங்க இந்த மார்க்கெட்ல போயிட்டு இந்த ப்ராடக்ட்டை 2024 இன்ட்ரடியூஸ் பண்றீங்க, ஒரு 30 ரெஸ்டாரண்ட் எடுக்கிறீங்க. அதே 2026 இன்னொரு பையர் வரும்போது நீங்க தான் ஃபர்ஸ்ட் அங்க லீடிங்கா இருப்பீங்க. இந்த ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு அடுத்த சப்ளையர் மார்க்கெட்டுக்குள்ள வரதுக்குள்ளார நீங்க மேக்ஸிமம் மார்க்கெட்டை வந்து நீங்க கவர் பண்ணிருப்பீங்க. நீங்க பிரைஸ் காம்படிட்டிவா கொடுத்துருப்பீங்க, சப்ளை செயின் உருவாக்கி இருப்பீங்க, கஸ்டமர் கிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் சேல் பண்றது மூலமா ஒரு லாயல்ட்டி கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் உங்க மேலதான் வரும். இனி ஒரு பையர் மார்க்கெட்ல வந்தா கூட எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சப்ளையர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் மூவர் கான்செப்ட்டுங்க. இந்த கான்செப்டை நீங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சா எங்க டீமை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். தேங்க்யூ.